ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி போகி பண்டிகை. இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றைக்குன்னே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் பார்த்திங்கன்னா 4:30 ஆகுது. இன்றைக்கி நேரமாக எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா பெரிய உசுருக்கு பொங்கல் செலிப்ரேஷன் இன்றைக்கி இருக்குது. அதனால் சார் இன்றைக்கி தக்காளி சாதம் கேட்டிருக்காரு. அதனால் நேரமாக எழுந்திரிச்சு வேலையை முடிச்சுட்டு ஏன்னா கோலம் போடணும். அதனால் நேரமாக எழுந்திரிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பாத்திரம்லாம் எடுத்து வச்சு கழுவிட்டு தக்காளி சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பெரிய யூஸர் பார்த்திங்கன்னா நைட்டே ஏதோ காலையிலக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சார் எடுத்து வச்சுட்டு தான் நைட்டு தூங்கினார். பேண்ட் ஷர்ட்டை தான் போட்டுட்டு போவான். அங்கே போயிட்டு வேஷ்டி கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். நான் சரி இங்கேயே வேஷ்டி கட்டுறா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன பண்ணுவான்னு தெரியல. இதோ வேஷ்டி, வாட்சு, கண்ணாடி, பெல்ட்டு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறாரு. பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதோ தக்காளி சாதத்துக்கு தாளித்து விட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். அது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போடணும். இதில் என்ன ஒன்றுன்னா, நேற்று தான் புதினாத்தில் இருந்தது நான் சட்னி அரைச்சிட்டேன். ஆனால் எப்போவுமே கொஞ்சம் எடுத்து வைக்கலாம்னு நினச்சிட்டு எடுத்து வைப்பேன். இந்த டைம் சரி அதான் நாளைக்கு தான் புதன்கிழமை வரப்போதே, நாளைக்கு எப்படி சந்தையில் காய் வாங்கிட்டு வருவோமே அப்படின்னு நினச்சிட்டு நேற்று இருந்த புதினாத்தலை ஃபுல்லாக போட்டு சட்னி அரைச்சாச்சு. இப்போ மல்லித்தலையும் இல்லை, புதினாத்தலையும் இல்லை. இப்போ அவனுக்கு எப்படி செய்யுது? இப்போ மல்லித்தலை கூட அம்மா அங்கே காட்டில் ஊனி விட்டுருந்தாங்க, இருக்குது. அது கூட இப்போ போயிட்டு இருட்டில் தான் பறிச்சுட்டு தான் வர மாதிரி இருக்கும். இப்போ புதினா தான் சுத்தமாக இல்லை. சரி அப்படியே போயிட்டு பார்த்திங்கன்னா வெளியில் ரொம்ப இருட்டாக தான் இருக்குது. இதோ இப்போ இந்த இருட்டில் தான் போய் கொத்தமல்லி தலையும் பறிச்சிட்டு வரணும், வாழை இலையும் அறுத்துட்டு வரணும்மா. போயிட்டு இருந்த அந்த கொத்தமல்லி தலைவா லைட்டை வச்சு கொத்தமல்லி தலை கொஞ்சம் பறிச்சிட்டு இலை அறுத்துட்டே வரலாம். தான் போடுறது இந்த செல் லைட்டு தான் வைக்கணும். அப்போலாம் லைட் அடித்தேன் தெரியுதா? கொஞ்சமாக தான் தெரியும், பார்த்துப்போம். இலை நான் அறுத்துக்கிறேன். அந்த மல்லித்தலையை பறிச்சிட்டு வந்துடலாம். எங்கன்னு சொல்லு. போ நீ முன்னாடி போ. சரி. அப்புறம் என்ன எங்கே இருக்கு? இல்லை இதில் இல்லை இங்கே. அதான் கோழியே வேறு பாதியெல்லாம் கொத்தி வச்சு விடுது. இருக்கா? இரு வரேன். இதோ இங்கே கொஞ்சம் இருக்கு பாரு. எங்கள் அம்மா 4 கல் பாய்ச்சலில் போகிற மாதிரி போயிட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இதோ இந்த தலை தான் இருக்குது. நான் அந்த சைடு இருக்கும்ல. சரி வீடு போதுவா, போயிட்டு எல்லாம் இருக்கலாம். இந்த வாழையில குட்டி குட்டியாக தான் இந்த 2 இலையை கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இதோ இவ்வளோ இருட்டில் கருகுமுன்னு இருக்குது. அந்த சைடு இதோ பாருங்க, இலையெல்லாம் அடியிலெல்லாம் வெறும் பூச்சியாக இருக்க மாதிரியே இருக்குது. அதனால் இது குட்டி குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே 2 இலையாக போட்டு தம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதோ இந்த கொத்தமல்லி தலையும் இந்த இலையும் தான் அறுத்துட்டு வரேன். எங்கள் அம்மா கொத்தமல்லி தலையை பறித்து கொடுத்தது ஜூட் விட்டுருச்சு. இந்த காலாண்டர் பார்க்குற பழக்கம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்கள். ராசி பலன் பார்க்குறது. சார் இப்போ காலாண்டர் பார்க்குறாராம். இது பார்த்தா இதுபடியே நிறைவேறுதாங்கிறது எனக்கு தெரியல. அதை பார்த்துட்டு மனசு அடிச்சுக்கணும்னு நல்லா ராசி பலன் அன்றைக்கி என்ன போட்டுருக்குன்னு பார்க்கவே மாட்டேன். ஆனால் என் புருஷனுக்கு ஏந்திரிச்சா என்ன ராசி பலன் பார்ப்பார். எங்கே போயிடுச்சுடா? அதை பாவம் ஓட்டின ஓட்டில் உச்சா போயிடுச்சு. எங்கே வண்டி கடியில் போயிடுச்சா? விஷ்ணு விஷ்ணு டேய் தங்கப்பிள்ளைங்களா எங்கடா போச்சு?
ஏய் எங்கடா விஷ்ணு காணோம்? போர் கடியில் போயிடுச்சா? அதை தான் ஓட்டில் பாவம் உச்சா போயிடுச்சு. நான் சரி இங்கேயாவது வண்டி கடியில் இருக்கேன்னு பார்த்தேன். தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தம் போட்டுருவோம். அவ்வளோதாங்க. இப்போ தம்மில் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். சிம்மிலே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இதுதாங்க எங்களோட போகி பண்டிகையோட கோலம். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டிருக்கேன். எல்லாருக்கும் ஹாப்பி போகி பண்டிகை. இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? பிரியாணின்னு சொல்ல முடியாது, தக்காளி சாதம் தான். ஏன்னா அதில் எதுவுமே போடலை. பண்ண நீங்கள் வாங்கிட்டு வந்தது இல்லைம்மா? பண்ண இல்லை. வா நல்லா இருக்கா? சொன்ன மாதிரி இல்லை, தக்காளி பச்சடி இல்லை, சாதத்து கலர் மாதிரி தான் இருக்கு. தக்காளி பச்சடி ஆமாம், திடீர்னு பிளான் பண்ணுவோன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஓ, பண்ண தான் சொன்னானா? சரி சரி. அதுதான் சரி, தக்காளி சாப்பாடு வேணும் நாளைக்கு அப்படின்னா. நைட்டு சொன்னால் மணி ஒரு 8 மணிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி அந்த டைம் ஓகே. இதுவுமே நல்லா தான் இருக்கும். இது ஒரு மாதிரி பெரிய உசுறு ரெடி ஆகிட்டான். பார்த்திங்கன்னா 9:30 ஆகுது. வேன் வர டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி என் பெரிய உசுரோட அவுட்ஃபிட் இது தான். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஜனா, உங்களுக்கு தான் பொங்கல் வந்துருச்சு, கரும்பு வச்சுட்டே நிற்கிறேன். நான் அதை தான் சொன்னேன், செயின் இருக்கு போட்டு போனேன். எடுத்துகிட்டு வரட்டுமா? பெரிய உசுறு ஸ்கூல் கிளம்பிட்டான். சின்ன உசுருக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவு. சார் வந்து இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கார். பார்த்திங்கன்னா இதோ நம்ம செடியில் பூத்த ரோஸ் இருக்குது. இதை கடை கொடுக்காம எடுத்து வச்சுருக்கான். ஏதோ மாட்டுக்கு மாலை கட்டணுமா, அதனால் 2 நாளைக்கு ரோஸ் சேர்த்து வேணும் அப்படின்ட்டு எடுத்து வச்சதை அதை கவர் போட்டு கூட கட்டி வைக்கல பாருங்கள், போட்டு போயிட்டான். இந்த பூவை எடுத்து கவரில் கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ வந்து வீடு எல்லாம் துடைக்க ஆரம்பிக்கணும். வீடெல்லாம் இப்போ கூட்டிட்டேன். இப்போ வீடு வந்து மாப் போட்டு துடைக்கணும். இந்த 3 நாளைக்குமே வீடு துடைப்போம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி போகி பண்டிகையா, நாளைக்கு வாசப்பொங்கல், சூரிய பொங்கல்னு சொல்லுவோம். வாசப்பொங்கல், மாட்டுப்பொங்கல் 3 நாளுமே வீடு வந்து டெய்லியுமே காலையிலனா வீடு துடைப்போம். இப்போ அடுத்தது வீடு தான் துடைக்க போகிறோம். வீடெல்லாம் துடைச்சி முடிச்சுட்டு அடுத்தது என்ன வேலை பண்ணுறோம் அப்படின்னு தெரியல. பார்க்குறேன் அடுத்தது என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு. வீடு மாப் போட்டு துடைச்சி வேலை முடிஞ்சுது. எங்கள் அம்மாக்கிட்ட மருதாணி போய் பறிச்சிட்டோம்மா, அரைச்சி வச்சுக்கலான்னு சொன்னேன். எங்கள் அம்மாவை மருதாணி தலை பறிச்சிட்டோம்மாண்ணா. எங்கள் அம்மா வந்து மருதாணி செடியவே கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். கோணு போகிறத விட மருதாணி வச்சோம்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பறிச்சிட்டோம்மா, அரைச்சி வைக்கலான்னு. இந்த மணல் என்ன இன்னும் சலிக்கணுமா? அதை கொளிக்கணும். மரம் எடுத்துன்னா கொளிச்சு காய வைப்பேன். காய வச்சு மறுபடியும் கலர் பவுடர் கலந்து விட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் எல்லாமே வெயிலில் போடு. கொஞ்சம் நேரம் காயிட்டோம். சரி, நான் போய் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பாடி ட்ரெஸ் எடுக்க போகிறோம். நாங்கள் ஆல்ரெடி இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொங்கல் ஷாப்பிங்னு போட்டிருப்பேன். அன்றைக்கே ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிடான்னு சொன்னதுக்கு அன்றைக்கெலாம் எனக்கு வேணான்ட்டு வந்துட்டான். அவங்க அண்ணன் மறுபடியும் வந்து போயிட்டு இப்போ இந்த சண்டே எடுத்துகிட்டு வரதுக்கு போனால் அவங்க கூட போய் எடுத்துக்கிடான்றதுக்கு அப்பவும் வேணான்ட்டான் பயப்படல. இப்போ வந்து மறுபடியும் வந்து நான் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து இப்போ இப்படி பண்ணுறாரு. அப்புறம் இவரை என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் நீங்களே. ஆக மொத்தத்தில் இது ஒரு வேளை இந்த குடும்பத்துக்கு உண்டான வழக்கமா அது என்னன்னு தெரியல. இந்த போகி பண்டிகை அன்றைக்கி போய் தான் ட்ரெஸ் எடுக்கணும், மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வருமோ என்னவோ தெரியல. இப்போ அதே மாதிரி தான் இவன் வந்து இன்றைக்கி போகி பண்டிகை அன்றைக்கி இங்கே இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ வா ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்றான்.
அதனால் இப்போ வந்து வாழப்பாடி ஷாப்பிங் தான் போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது ஓகே தானே? சரி எடுத்துக்க. பேண்ட் வேணாமா, ஷர்ட் மட்டும் போதுமா? ஏன் சைஸ் பெருசாக இருக்குமா? சைஸ் பெருசாக கண்ணே வச்சு பார்த்து தான் வாங்கினியாட்டுக்கு. என் பிள்ளை வந்த மாயம் தெரியல. என் சின்ன வயசு வந்தது சார் ட்ரெஸ் எடுத்துட்டாருங்க. இந்த போகலாம் இரு, நான் செப்பல் போட்டு வந்துடுறேன். போகலாம் போகி பண்டிகை அன்றைக்கி தான் நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுப்போம் அப்படிங்கிறது வந்து எங்கள் குடும்பத்துக்கே உண்டான வழக்கம். இதை வந்து எந்த வருஷமும் நாங்கள் மாற்ற மாட்டோம். அதை வந்து எங்கள் வீட்டில் யாராச்சும் ஒருத்தராவது கடைபிடிப்போம். அடுத்ததாக சாயந்தரம் சாமி கும்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா கருவாடு செய்யணும். கருவாடு வாங்கிக்கலாம். கருவாடு இந்த கருவாடு எவ்வளோ, இது எவ்வளோ? இது 160. 20. இது என்ன பண்ணலாம்? இந்த கருவாடு வாங்கிக்கலாமா? அன்றைக்கி அந்த கருவாடு தான் வாங்கி அது ஒரு மாதிரி இருந்துச்சு, நல்லா இல்லை. நல்லா சரிண்ணா, இதே வாங்கிக்கலாம். இது வந்து குழம்பு வைக்கிற சட்டிங்களா? இதோ அந்த மேலே குட்டியாக இருக்கா அந்த பானை. இது எவ்வளோ பொங்கும்? அதுவும் அரைப்படி பானையா? ஒரே மாதிரி இருக்கும், வாய்க்கு வந்து சின்ன பண்ணி. ஆனால் ரெண்டுமே அரைப்படி தான் பொங்கும். இது போட்டாலுமே கொஞ்சம் சக்கரை பொங்கலுக்கு நீங்கள் முக்கால் காலைல அரைஞ்சி போடுறீங்க. அதுக்கேற்ற மாதிரி போட்டு. சரி 2 பானை எடுக்கணும், கொஞ்சம் ரேட் குறைச்சி சொல்லுங்கள். எதுன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, ஃபைனலாக இந்த 2 பானை தான் நம்ம வாங்கியிருக்கோம் பொங்கல் வைக்கிறதுக்காக. ஓகே, தேங்க்ஸ்மா. அதோ வரேன்ப்பா. வாழைப்பாலேருந்து வீட்டுக்கு வந்துட்டேங்க. வந்ததும் அதோ அடுத்தது மருதாணி அரைக்க ஆரம்பிக்கலாம். மருதாணி அரைச்சி இப்போவே வச்சுக்கலாம். ஏன்னா எப்படியும் ஒரு 4 மணிக்கு மேலே சமைக்க ஆரம்பிப்போம். அதுக்குள்ளே மருதாணி அரைச்சி கைக்கு வச்சுருவோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா கலர் வந்து இந்த ஒரு 30 நாளாக போட்ட கலர்லாம் அங்கேயே கலந்து வாங்கிட்டு வந்தது தான் வாங்கிட்டு வந்த கலர் மாவு போடுறதுக்கு. இந்த டைம் வந்து கலந்தது இல்லை. அது இல்லாமல் அதில் நான் எதிர்பார்த்த கலருமே இல்லை. அந்த கடைக்காரர் தான் சொன்னார், அந்த பையன் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கலராகவே வாங்கிட்டு போய் நீங்களே மணல் கொட்டி கலந்துக்கோங்கக்கா அப்படின்னாரா.
அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதோ அம்மா வந்து கலந்துட்டுருக்காங்க. இதோ மணல்லாம் எடுத்துகிட்டு வந்து சலிச்சு பார்த்திங்கன்னா இப்போ இதில் இப்போ எத்தனை 2 பாக்கெட்டா 6 தட்டாங்குச்சி போடு. நீங்களாம் கலந்த கலர் வாங்குனீங்களா இல்லை வந்துட்டு இது மாதிரி நீங்கள் வீட்டிலே வந்துட்டு மணல்லாம் போட்டு கலர் கலந்தீங்களான்னு சொல்லுங்கள். இந்த 2 நாளையில் காலியாயிரும். அவ்வளோதான். இந்த பொங்கல் முடிஞ்சால் அதுக்கப்புறம் இனிமேல் அடுத்த வருஷம் மார்கழியில் தான் இனிமேல் கோலமாகவே கையில் தொடுவோம். ஒரு கலராக பேப்பரில் கொட்டி காய வச்சுருக்கோம். நம்ம கருவாடு வாங்கிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா இது என்ன நெத்திலி கருவாடா என்னன்றது எனக்கு தெரியல. அந்த தலை கிள்ளி வைக்கிற கருவாடு. அந்த போன டைம் அந்த இன்னொரு கருவாடு தலைக்கு இல்லாமல் அப்படியே கருவாடு பாருங்கள் நீட்டாக இருக்கும். அது என்ன கருவாடுன்னு எனக்கு பேர் தெரியல. அந்த கருவாடு வாங்கிட்டு வந்து அது ஏதோ ஒரு மாதிரி வணக்கி விடும்போதே அந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி நல்லா இல்லை, ஏதோ ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி இருந்துச்சா. அதனால தான் இந்த டைம் பார்த்திங்கன்னா அதே இந்த கருவாடு வந்து 2 நாள் சமைச்சிருந்தேன், சூப்பராக இருந்தது. அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த நெத்திலி கருவாடுன்னு நினைக்கிறேன். அப்படி ஆனால் தெரிஞ்சால் ஒரு வேளை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது என்ன கருவாடு அப்படின்ட்டு. இதுதான் பார்த்திங்கன்னா அம்மா வந்து தலை கிள்ளி எடுத்து வச்சிட்ருக்காங்க. நான் வந்து கைக்கு மருதாணியை போட்டுட்டு உக்காந்துருக்கிறேன். ஒரு கைக்கு மட்டும், இன்னொரு கைக்கு நைட் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இது மணி ஒரு 4 மணி வரைக்கும் டைம் பார்த்திங்கன்னா மணி 3:25 ஆகுதுங்களா. 4 மணி வரைக்கும் டைமு. அதுக்கப்புறமா கழுவிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். டைம் பார்த்திங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் உலை ஊற்றி போட்டிருக்கேன். குக்கரில் பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவாடு அம்மாலாம் ஃபுல்லாக ஆஞ்சி வச்சிட்டாங்க. ரசத்துக்கு புளி ஊற வச்சுட்டு கருவாட்டுக்கும் கருவாடு கிரேவிக்கும் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஒன்று ஒன்றா சமைக்கிற வேலை தான். என்னதுக்கு சமைச்சி முடித்து சாமி கும்பிட்றோன்னு பார்க்கலாம். ரசம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பருப்புமே ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு வெந்துட்டுருக்கு. அடுத்தது இப்போ சிக்கன் செய்யலாமா இல்லை கருவாடு செய்யலாமான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். மாமா வந்து சிக்கனுமே வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் செய்யலாமா இல்லை கருவாடு செய்யலாமான்னு 2 திங்கிங்கில் இருக்குது. இல்லை கருவாடு செஞ்சிட்டா கூட சிக்கன் வந்து ஏதோ போகிற போக்கில் செய்கிற மாதிரி கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம். சரி பார்ப்போம் என்ன பண்ணலான்ட்டு. சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்து கருவாடு வணக்கிவிட்டு புளி ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன வேலைன்னா மாவு கொஞ்சம் ஒரு அரிசி வந்துட்டு 1 டம்ளர் ஊற வச்சு ஆக்கி மாவு இடிக்கணும். அவ்வளோதான். ஒரு வழியாக இன்னொரு 5 நிமிஷத்தில் எல்லா வேலையும் ஃபைனலாக முடிஞ்சிடும். டைம் 7:30 போகுது. பார்த்திங்கன்னா சாமி கும்பிட வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடு, பருப்பு, சிக்கன் கிரேவி, கருவாடு, ரசம், மாவு. இதுதான் நம்ம சாமி கும்பிட்றதுக்காக இன்றைக்கி செஞ்சுருக்கோம். சாமி கும்பிட்றது பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. என்னடா பண்ற? இது வந்து சாமி கும்பிட்றதுக்கு தான் நம்ம படுக்கிறோம். என்னையா
வாயில் தான் சாப்பிடணும். அப்போல்லாம் இலையை எடுத்து வாயில ஊற்றி படி தேங்காய் கருவாடு கோழிக்கறி பருப்பா தலைவா நினச்சி விட்டு அப்புறம் வந்து அந்த ஓகே ஓகே எண்ணெய் ஃபுல்லாக எண்ணெயே போயிடுச்சுமா ஐஸ் எண்ணெய் ஃபுல்லாகவே கீழே இழுத்துருச்சு. பால் மாதிரி இருக்கு பாரு நினச்சியா நினைக்கலையா பால் மாதிரி இல்லை, அது தண்ணி. நினைச்சு அப்படி அப்படியே திரிய நினைச்சு போதுமா மடி எண்ணெய் ஊற்றி பிடிச்சிக்குமாமோ ஓகே. கிரிவலம் ஜோதி எரியுதா இப்போ புளி பண்ணி விட்டுருக்கேன், அதனால என்ன எனக்கு வேறு சாப்பாடு மேலே கண்ணா இருக்கு. நல்லா வேகணும். இந்தாண்ட வாமாம்மா. நான் தான் 125 ஆமாம் எனக்கு தான் வந்துச்சு. திருநீர் சாமி கும்பிட்டுட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா சாப்பிட உட்காந்துட்டோம். இதோ எங்கள் சின்ன சார் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, பிரைட்டாக தெரிகிறாரு செல்லு பார்த்துட்டு சாப்பிட்றதுனால. ஓகேங்க, இதில் வச்சுருக்க அந்த வேப்பந்தலை இதெல்லாம் எடுத்து தான் நாளைக்கு நாங்கள் காப்பு கட்டுவோம். ஏன்னா இன்றைக்கி தான் காப்பு கட்டு, இன்றைக்கி நாங்கள் சாமி கும்பிட்டதுனால இன்றைக்கி இதை எடுத்து வச்சுருந்தா நாளைக்கு தான் நாங்கள் காப்பு கட்டுவோம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.